சூர்யா வந்து இந்த மாதிரி சேத்துல வந்து கால் வச்சு வந்து மகா கூட இருந்ததை வந்து மீடியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அதனால் மீடியா மூலமாக வந்து என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்திடுறாரு. அதனால் செமைய டென்ஷனாக இருக்க ராஜலட்சுமி மகாவை கேள்வி கேட்குறாங்க. ஏன் என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி சேத்துல வந்து இருக்க வச்ச, அவட கூலி தொழிலாளியா, உன்ன மாதிரி இல்லை அன்னாட காட்சியா அப்படின்னு மாதிரிலாம் பேசுகிறாங்க. மகா வந்து இங்கே பாருங்கள், வேணும்னு வந்து செய்யலை, இது வந்து எதிர்த்து நடந்ததுன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே மகா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களா, நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதா, புருஷன் மட்டும் வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் உண்மையிலே அவருக்கு அம்மா தானான்னு கேட்டுடுறாங்க. அதனால வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு சூர்யா. உடனே மகா அடிக்க கை வாங்குறாரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வந்து இழுத்துன்னு போயிட்டு வெளியே விட்டுறாரு. மகா சொல்கிறாங்க, நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன் அப்படின்றாங்க. இங்கே நில்லு, எப்படியாவது போ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதை மூடிட்டு வந்துடுறாரு. எல்லாருமே வந்து சூர்யா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா எதையுமே கேட்குற நிலைமையில இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க எல்லாருமே. இந்த சூழ்நிலை மழை வந்து நல்லா செமையாக ஃபாஸ்ட்டாக வந்துடுது. அப்படியே நனைஞ்சபடி வெளியவே நிற்கிறாங்க. விஜய்க்கு மனசு கேட்காம வந்து கொடை எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. மகா வாங்க மறுக்கிறாங்க. வந்து சூர்யா கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஆனால் சூர்யா கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த காயத்ரி, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா, உன் தங்கச்சி வெளியே நிற்கிறா மழையில், நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் கொழுப்பு, அவள் நிற்கிறா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த வந்து காயத்ரி வந்து, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தாவும் பாட்டியும் வந்து ராஜலட்சுமி கிட்ட பேசுகிறாங்க. எப்படியாவது வந்து அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடுமான்னு சொல்லிட்டு, அது அவனோட முடிவு, அதில் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா பாட்டின்னு தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கோடீஸ்வரி அங்கே வந்துடுறாங்க. கோடீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரும் 2 பேருமே வந்து பார்த்துட்டு மகாவை அழறாங்க. உனக்கு யார் இந்த மாதிரி கொடுமையை பண்ணது, நான் விடவே மாட்டேன், இதை அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கீங்க, ஆனால் வந்து ஒரு பொண்ணை வந்து வெளியே நிற்க வச்சுருக்கீங்களே, நீங்களாம் வந்து மரியாதை தெரிஞ்ச குடும்பம், இதான அவங்க மரியாதை, இதான குடும்ப கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எல்லாருமே அப்படியே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என் பொண்ணு எவ்வளோ வேணாலும், என்ன தப்பு வேணாலும் செஞ்சுருக்கோம், அதை உள்ளே கூப்பிட்டு அவளை தண்டிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, இல்லை பெத்த தாய் நான் இருக்கேன், என்ன கூப்பிட்டு கேளுங்க, அதை விட்டுட்டு வெளியே வயசு பொண்ணு வந்து வெளியே தள்ளி கதவு சாத்திருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ராஜலட்சுமி எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்து வந்து கோடீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் பொண்ணு உங்களுக்கு நல்ல மருமகளாக இருந்தா, இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பொண்ணாக தான் இருந்தா, ஆனால் அவள் வந்து ஒரு வார்த்தை ஏற்று பேசிடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வெளியே தள்ளியிருக்கீங்களே, நீங்களாம் வந்து மனுஷங்களே கிடையாது, இதுக்காகவா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. பாட்டி வந்து அது வந்துமா அப்படின்றாங்க. நீங்கள் இருந்துமா இப்படி விட்டுட்டீங்க, என் பெத்த வயிறு பத்திக்குன்னு எரியுதுங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் 10 மாதம் சுமந்த பொண்ணு வெளியே நிற்கிறா மழையில், ஆனால் நீங்கள் எல்லாம் கல் மாதிரி இருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா, எனக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக இருந்தேனே, இப்போ தான் புரியுது, குடும்பம் தான் பெரிய குடும்பம், ஆனால் இங்கே உள்ள மனுஷங்களோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்களே, இப்படி நான் நினச்சி கூட பார்க்கல, என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ தான் தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து அந்த டைமில் வந்து மகாவோட அப்பா வந்து போய் சூர்யா கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருங்கள், என் பொண்ணு அப்படி என்னதான்ப்பா தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணு இங்கே எல்லையை மீறிட்டா, இங்கேருந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் மீறிட்டா, இதுக்கப்புறம் அவள் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியாப்பா, அப்போ என் பொண்ணு உனக்கு தேவையில்லையா, மன்னிக்க மாட்டியா, மன்னிக்க முடியாதுன்றாரு. இதுதான் சூர்யாவே சொல்கிறாள், முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டின்னு உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சித்ரா சொல்கிறேன். கூட்டிகிட்டு போகிறேம்மா, கூட்டிகிட்டு போகாமல் நான் விட்டுட்டு போக மாட்டேன், என் குழந்தை என்றைக்குமே எனக்கு பாரம் கிடையாது, புரியுதா, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வாமா அப்படின்றாங்க. மகா வர மறுக்கிறாங்க. நான் சொன்னால் கேளுமா, இந்த இடத்துல நீ அவமானப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு பெற்றவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து மகா வந்து சூர்யாவே பார்க்குறாங்க. சூர்யா வந்து கோவமாக நிற்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அப்படியே வந்து மகாவே பார்க்குறாங்க. மகா வந்து மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட முடியுது.